அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முஸ்லிம் சமுதாயத்தில் பகுதி அளவுக்கு இருக்கக்கூடிய 50% இருக்கக்கூடிய பெண்களுடைய கல்வி குறித்து, அவர்களுடைய கல்விக்கான இலக்கு குறித்து நாம் அதிகமாக உரையாடல் நடத்தணும். ஏன்னா ஒரு பகுதி சமூகத்தில் ஒரு 50%னுடைய கல்வி, அது அவர்களுக்கான இலக்கு, இதில் சரியான புரிதல் இல்லாமல் என்ன மாற்றம் வந்துட முடியும் சமுதாயத்தில்? அதனால் +2 முடித்த பெண்கள் அனைவரும் கல்லூரியில் சேருவதை உறுதி செய்யணும். இன்னும் சில ஊர்களில் அந்த 10வது முடிச்சு, இல்லை 8வது முடிச்சு, 10வது முடித்தா போதும், அதுக்கு மேலே படிக்க வைக்க தேவையில்லை அப்படிங்கிற சிந்தனை இன்னும் இருக்குது. இது பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்புகளிலிருந்து விலகக்கூடிய ஒரு பண்பு தான் இந்த விஷயம். அதனால் பெண் பிள்ளைகளை பட்டதாரிகளாக ஆக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. என்டையர்லி சமூகத்தினுடைய 2 தரப்பாரும், ஆணும் பெண்ணும் படித்தவர்களாக உருவாகி வந்தால் தானே சமுதாயத்தில் மாற்றம் வரும். அப்போ பெண் பிள்ளைகளுக்கான கல்வியில் அன்னை கதீஜா கல்லூரி ஒரு மகத்தான இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்லூரியாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, காலேஜ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இது நாள் வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்குது. நம்ம பகுதி பெண்கள் படிக்கணும், கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அன்னை கதீஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்குக்கான எக்ஸ்பர்ட்ஸை உருவாக்கணும், அதுக்கு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தேவை என்ற அடிப்படையிலே அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன இலக்கு? முஸ்லிம் சமூகத்தினுள் பெண்களிலிருந்து ஆயிரக்கணக்கான கல்வியாளர்களை உருவாக்கணும். அந்த கல்வியாளர்கள் 2 கல்வியையும் படித்தவர்களாக இருக்கணும், ஷரியத்தையும் படிச்சிருக்கணும், பட்டப்படிப்பை முடிச்சிருக்கணும். அவர்கள் கல்வித்துறையிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக, கல்வியாளர்களாக உருவாக்கப்படணும். இதுதான் அதுக்கான இலக்கு. ஏன் முஸ்லிம்களுடைய கல்வியில் இஸ்லாமிய பாடங்கள் இணைக்கப்பட்டதாக உருவாகி வரணும் அப்படின்னா, ஆயிரக்கணக்கான பெண் கல்வியாளர்கள், 2 கல்வியையும் படித்த கல்வியாளர்கள் உருவாகி வந்தால் தான் அது சாத்தியப்படும். ஆசிரியர்கள் தேவையா இல்லையா? இப்போது என்ன நடந்துட்டு இருக்குது பெருவாரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, மதரசாக்கள்லேருந்து வரக்கூடிய ஆலிமாக்கள் மார்க்க கல்வியில் ஷரியத்தில் திறன் பெற்றவர்களாக இருந்தார்கள் நிஸ்வான் மதரசாக்களில். அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் முடித்து வந்தவர்கள் அந்த அகாடமிக்கல் ஸ்டடீஸில் திறன் பெற்றவர்களாக இருந்தாங்க. இப்போ முஸ்லீம் சமூகத்தினுடைய கல்வி ஹலாலான முறையிலே பாரம்பரிய மரபு வழி கல்வியாக மீள் புனரமைப்பு செய்யப்படணும் அப்படின்னு சொன்னால், அது மார்க்க கல்வியினூடாக உலகத்தினுடைய கல்வியை கொடுக்கப்படணும், பட்டப்படிப்பு கொடுக்கப்படணும். அதுக்கு ஆயிரக்கணக்கான பெண் கல்வியாளர்கள் இந்த 2 கல்வியையும் இணைத்து படித்தவர்கள் இருந்தால் தான் சாத்தியப்படும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அன்னை கதீஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி. ஒரு 10 ஆண்டு காலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கல்வியாளர்கள், அதிலிருந்து 2 கல்வியை முடித்த பெண்கள் உருவாகி வந்திருக்கிறாங்க. ஆலிமா வித் பிஏ, பிகாம், பிஎஸ்சி முடிச்சுட்டு அவர்கள் கல்வித்துறையை நோக்கி பயணித்தவர்களாக ஏராளமான முஸ்லீம் ஸ்கூல்ஸில் நீங்கள் அன்னை கதீஜா மாணவிகள், முபஷிர் ஆண்டு பட்டம் வாங்கின அன்னை கதீஜா மாணவிகள் இருக்கிறத பார்க்கலாம். இப்போ இவர்களுக்கான இலக்கு என்பது, நீங்கள் ஒரு டிகிரி, ஒரு மார்க்க கல்வியோடு சேர்த்து, ஆலிமா கோர்ஸோடு சேர்த்து பிஏ, பிகாம், பிஎஸ்சி முடிச்சுட்டு ஒரு பிஎட் பண்ணி அதன் பிறகு அந்த கல்வித்துறையில் பயணிக்கணும். அந்த கல்வித்துறை ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் நீங்கள் போகணும். அந்த அகாடமிக்கல் அப்கிரேட் பண்ணுறதுக்கு பாருங்கள், கல்வி ரீதியாக நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்த 3 வருஷ காலம் சொல்லித்தரப்படுது. அது மாத்திரமில்லை, ஏன் இந்த மாதிரி உருவாகி வரணும், அப்படி உருவாகி வந்தால் என்ன மாற்றம் சமுதாயத்தில் ஏற்படும், உங்கள் பிள்ளைகள்கிட்ட நெக்ஸ்ட் ஜெனரேஷனில், முஸ்லீம் சமூகத்தின் அடுத்த ஜெனரேஷனில் என்ன மாதிரியான மாற்றம் வரும், இதுதான் அங்கே பாடமாக சொல்லித்தரப்படுது. அது மாத்திரமில்லை, எல்லா பாடத்திலையும் இப்போ சைக்காலஜி இருக்குது, பிஎஸ்சி சைக்காலஜி இருக்குன்னா அதில் இஸ்லாமிக் சைக்காலஜி ஒரு பாடமாக இருக்கிறது. ஆலிமா கோர்ஸ் தனியாக இருந்தால் கூட இஸ்லாமிக் சைக்காலஜி ஒரு பாடமாக இருக்குது. இஸ்லாமிக் எஜுகேஷன் ஃபிலோசஃபி இருக்குது பாருங்கள், கல்வி, இஸ்லாமிக் கல்வி கொள்கை என்ன, அது ஒரு பாடமாக இருக்கிறது. இப்போ இவங்க முடித்தவங்களுக்கு போன மாதம் அதில் முக்கியமான சில மாணவிகள், திறன் வாய்ந்த மாணவிகள், தங்களுடைய உயர்கல்விக்காக, மேற்படிப்புக்காக, அதுக்கான வாய்ப்புகளை அறிந்து கொள்வதற்காகவும் இன்னும் 2 நாள் அதில் முக்கியமாக அந்த ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுக்கு மலேசியா இஸ்லாமிக் யூனிவர்சிட்டிக்கு போனாங்க. நம்முடைய ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வரக்கூடிய செய்தி, எல்லா கல்வியக்க நடத்தக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலையும், பயிலரங்குகளையும் சொல்லிக்கிட்டே வர்றோம். அதாவது பெண்கள்லேருந்து அல்லது ஆண்கள்லேருந்தும் சரி, இஸ்லாமிசேஷன் ஆஃப் நாலேஜ், அறிவை இஸ்லாமியப்படுத்துதலில் ஆராய்ச்சி கல்வி பண்ணணும்.
அதுக்கு இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு யூனிவர்சிட்டி எது அப்படின்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி மட்டும்தான். இந்த உலகத்திலேயே எல்லா அறிவுத்துறைகள் இன்றைக்கி மாடர்னாக வந்திருக்கக்கூடிய எல்லா படிப்புகளிலும் அந்த படிப்பு தொடர்பான இஸ்லாமிய கருத்தியல் என்னங்கிறது ஒரு பாடமாக இருக்குது. அது வந்து ஒரு போர்ஷனாக இருக்குது அந்த அந்த யூனிவர்சிட்டியில். அப்போ அந்த யூனிவர்சிட்டிக்கு அன்னை கதீஜா மாணவிகள் சென்றிருந்தாங்க. போய் 2 நாள் வகுப்பு ஸ்பெஷல் கிளாஸ் அவங்களுக்கு. இன்டர்நேஷ்னல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியும் இருக்குது, அதனுடைய இன்னொரு கேம்பஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இஸ்லாமிக் தாட்ஸ் அண்ட் சிவிலைசேஷன், இஸ்லாமிய நாகரீகம், இஸ்லாமிய சித்தாந்தம், சிந்தனை மற்றும் நாகரீகத்துக்கான தனியான ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அப்போ இஸ்லாமிக் யூனிவர்சிட்டிலையும் 1 நாள் வகுப்பு, அதுலேயும் 1 நாள் வகுப்பு அட்டன் பண்ணாங்க. குறிப்பாக வந்துட்டு சைக்காலஜி இருக்குது பாருங்கள். இந்த சைக்காலஜி பாடத்தில் இஸ்லாமிக் சைக்காலஜி அதை கொண்டுட்டு வர்றது. அது என்ன இஸ்லாமிக் சைக்காலஜி? இஸ்லாமிக் சைக்காலஜியை படிக்காமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சைக்காலஜி மட்டும் படித்தோம் அப்படின்னு சொன்னால் 50% அறிவை வந்துட்டு பேஸான அறிவு, அதுதான் மூலாதாரமான அறிவு சைக்காலஜியில், அதை அப்படியே விட்டுட்டு பாக்கி இருக்கக்கூடிய 50% படித்ததாக ஆகிடும். அதில் முஸ்லீம்களை பொறுத்தவரையிலும் இஸ்லாமிக் சைக்காலஜி என்ன, அல்லாஹ் வந்து கல்பு, நஃப்ஸு, ரூஹு இருக்குது பாருங்கள், இது சம்பந்தமான ஆன்மா சம்பந்தமான மனம் சம்பந்தமான அந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் இருக்குது பாருங்கள். ஃபிசிக்கல் ஹார்ட்டை பார்த்துடுறோம், ஸ்பிரிச்சுவல் மறைமுகமாக இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் இருக்குது பாருங்கள், ஆன்மீக இதயம் இருக்குது பாருங்கள். அதுதான் நோயினுடைய பிறப்பிடம்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது மனித உடலில் ஏற்படக்கூடிய இன்றைக்கி எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்படக்கூடியது. ஆமாம், உடல் ரீதியான நோய்கள், சமூக ரீதியான நோய்கள், இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய். அப்போ இந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோயை வந்துட்டு எது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுது, ஏன் அந்த நோய் ஏற்படுது, அந்த நோயிலேருந்து விலகிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, சிக்கலையும் சொல்லுது இஸ்லாம், சொல்யூஷனையும் சொல்லுது. அது எதையுமே படிக்காமல் வெறுமனே சயின்டிஃபிக் மெத்தடாலஜி மட்டும் சைக்காலஜியில் படித்தோம் அப்படின்னா அது எப்படி சொல்யூஷன் கொடுக்க முடியும்? இன்றைக்கி அதுதான் இருக்குது ஸ்கூல்ஸில், காலேஜஸில். அதனால தான் சைக்காலஜியில் இஸ்லாமிக் சைக்காலஜி ஒரு பாடமாக இருக்குது. அந்த பாடத்தை மேற்படிப்பில் அது வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் இன் இஸ்லாமிக் சைக்காலஜி நீங்கள் படிக்கலாம். அது வந்து மலேசியா இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி எஜுகேஷனில் நீங்கள் வந்துட்டு இஸ்லாமிக் எஜுகேஷன் ஃபிலாசபியும் சேர்த்து அங்கே படிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஃபினான்ஸில், இஸ்லாமிக் ஃபினான்ஸில், பேங்கிங்கில், அது சம்மந்தமாக நம்ம தனியாக பார்ப்போம். அப்போ இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் எது அப்படின்னா இஸ்லாமிக் இன்ஸ்டியூட் தான், இன்டர்நேஷ்னல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி தான். அப்போ அன்னை கதீஜா மாணவிகள் இப்போ போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காலங்களில் அந்த 3rd இயர் முடிச்சதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி அல்லது ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டிக்கு போக இருக்கிறாங்க. இது போக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் ஒரு 3 days ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். அதாவது இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்லூரி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அந்த இலக்கை அடைவதற்கான எல்லா விஷயங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், இலக்கு இல்லாமல் வெறுமனை கிராஜுவேட் பட்டதாரி ஆக்குறது அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் சிலபஸை டீச் பண்ணி விட்டுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே அனுப்பிச்சிடும். அதல்ல இலக்கு, தொலைநோக்கு இலக்கு. அப்போ இந்த 3 days ஒர்க் ஷாப் என்ன பண்ணுது, ஒரு இஸ்லாமிக் ஸ்கூலை துவங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு, ஒரு நர்சரி பிரைமரி ஸ்கூலோ அல்லது இஸ்லாமிக் ப்ளே ஸ்கூலோ, ப்ரீ ஸ்கூலோ, மாண்டசரி ஸ்கூலோ, அதை முஸ்லீம் மொஹல்லாவில் துவங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு தேவையான A to Z எல்லாவற்றையும் இந்த 3 நாள் ஒர்க் ஷாப்பில் வந்து கற்றுக் கொடுத்துட்றோம். 14 வருஷமாக பண்ணியிருக்கிறோம் கண்டினியூவாக. இந்த 14 வருஷத்தில் தான் ஏறக்குறைய 44 ஸ்கூல்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க, மதரசாக்கள் உருவாகிருக்குது, ப்ளே ஸ்கூல் உருவாகிருக்குது, ப்ரீ ஸ்கூல் உருவாகிருக்குது. அப்போ இந்த 3 days ஒர்க் ஷாப்பில் அந்த ஸ்கூல்ஸை, இஸ்லாமிக் ஸ்கூல்ஸை ரன் பண்ணுறவங்க எல்லாம் வந்து வகுப்பெடுப்பாங்க. அப்போ இது வந்துட்டு ஒவ்வொரு அந்த ஆண்டு 3rd இயர் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அந்த 3 days ஒர்க் ஷாப்பை கட்டாயம் அட்டன் பண்ணிவிட்டு வெளியில் வர்றாங்க. அப்போது பெண் பிள்ளைகள் கல்வியாளர்களாக உருவாக்கப்படணும் என்ற இலக்கோடு இயங்கக்கூடிய ஒரு கல்லூரி. அதனால் முஸ்லீம் சமூகத்தில் யாருக்கெல்லாம் வந்துட்டு அதை இந்த பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது வந்து ஊர் உலகத்தில் எது தெரியுதோ, ஆசையாக தெரியுதோ அதுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு அறிவை கடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அப்போ கடத்துவதற்கு தகுதியான அறிவு மார்க்க கல்வி மட்டும்தான். நெக்ஸ்ட் ஜெனரேஷனாக கடத்துவதற்கு தகுதி, இந்த உலகத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் கடத்துவதற்கு தகுதியானது, அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு தகுதியானதாக இருக்க போகிறது மார்க்க கல்வி மட்டும்தான். பாக்கி எல்லாம் அப்டேட்டட் ஆகிடும்.
ஒன்று காணா போகும், இல்லைன்னா அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துடும். மார்க்க கல்வி அப்படி இல்லை. அதை கற்று பிறகு இந்த உலகத்தினுடைய தனக்கு விருப்பமான துறைகளில் கற்று வரக்கூடியவர்கள் கல்வியாளர்களாக உருவாகி வந்து ஒவ்வொரு மகல்லாலையும் அவங்க வந்து ஆசிரியர்களாக. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள், முஸ்லீம் சமூகத்தினுடைய பெண்கள் எல்லோரும் கல்வித்துறையை நோக்கி நீங்கள் என்ன வேணாலும் படிக்க வைங்க, ஆனால் ஃபைனலாக கல்வித்துறைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஓரளவுக்கு அவருடைய குடும்ப வாழ்வையும் பாதுகாக்கும், அதே நேரத்தில் அவர்களுக்கான ப்ரொஃபஷனையும் அது பாதுகாக்கும். அதனால் அன்னை கதீஜா கல்லூரி, அன்னை கதீஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி மகத்தான இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. பெண்களை கல்வியாளர்களாக உருவாக்குவது, அது சர்வதேச கல்வியோடு சேர்த்து உருவாக்குவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான பெருமக்களே, தமிழக முஸ்லிம் உம்மத்தில் அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர்களையும் சர்வதேச சட்டம் படித்த வல்லுநர்களையும் உருவாக்கும் திட்டத்தில் தகுதியுள்ள மாணவர்களின் ஆராய்ச்சி கல்விக்கான முழு கட்டணத்தையும் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் செலுத்தி வருகிறது. ஆற்றல் மிக்க அறிஞர்களையும் ஆகச்சிறந்த விஞ்ஞானிகளையும் உருவாக்கும் இந்த தொலைநோக்கு திட்டத்திற்கு உங்களது ஜக்காத் சதக்கா தொகைகளை தாராளமாக வழங்கிடுங்கள்.